ஹாய் வணக்கம். காலையிலேயே நானும் என்னோட ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். அதுவும் கொய்யாப்பழம் காலையிலேயே மரத்துல புடுங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே கிளம்பிட்டோம். நாங்க இப்ப பருத்தித்துறையில இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு போறோம். காலையில மார்னிங் 8 மணி. இப்போ கிளம்பினா தான் நைட்டுக்கு நாங்க வீட்டுக்கு வரதுக்கு 8:30 9 மணி ஆயிடும். ஸோ ஜாழ்ப்பாணத்தை சுத்தி நிறைய வீடியோஸ் எடுக்க போறோம். நிறைய வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. அதனால நாங்க போறதை பாக்குறதுக்கு எங்க அம்மா வாசல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. பத்திரமா போயிட்டு 2 பேரும் பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மழை வருமா தெரியாது, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஜாழ்ப்பாணம் மண்ணில் ஒவ்வொரு கல்லுமே ஒவ்வொரு கதையை பேசும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஜாழ்ப்பாணத்துல நல்லூருக்கு பக்கத்துல இருக்கிற சங்கிலியம் மன்னனோட மந்திரி மனை. இதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்களும் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி வந்த நேரம் இந்த மந்திரி மனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது உள்ளுக்கே எல்லாம் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. இப்போது இந்த வருஷம் பெஞ்ச மழையினால் ரொம்பவே இடிஞ்சு ரொம்ப சேதமாயிட்டுது. ஸோ அதனால உள்ளுக்குள்ளே போக விடுறாங்க இல்லை, வெளியில் மட்டும்தான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டும் வச்சுருக்காங்க. வெளியில் உள்ள யாருமே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைக்குமே இந்த இடத்த நாங்கள் ஒரு சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஆட்சி நடந்திருக்குது, ஒரு ராஜ்யமே இந்த இடத்துல இருந்திருக்குது. அரசர்கள் மாதிரி இந்த இடத்துல இருந்து ராஜ்யம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ஒரு மந்திரி மனை அப்படிங்கிறதால இந்த வீடியோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக எடுத்திருக்கிறோம். அதாவது உள்ளுக்குள்ளே போக முடியாதுன்னு போட்டிருந்தாலும் நாங்கள் சைட்டால் போயிட்டு வீடியோ பண்ணோம். நாங்கள் போனதுக்கான ஆதாரம் இருக்க வேண்டும் தானே. அது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை நாங்கள் இல்லாத காலத்தில் கூட இந்த வீடியோ யாராவது ஒரு ஆள் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்குமே சைட்டால் எல்லாம் போயிட்டு உள்ளுக்குள்ளே வீடியோ எல்லாம் எடுத்திருந்தோம். இந்த சுவர்கள் கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ நூற்றாண்டு கடந்தும் இன்றும் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இதை அரசாங்கம் கண்டிப்பாக இதை ஒரு மறுபடியும் அழகாக பராமரிப்பார்கள் என்று நினைக்கிறோம். 10 வருஷத்துக்கு முதல் இருந்த மாதிரி மறுபடியும் எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லம். இதுதான் அதோட ஜன்னல்கள். உள்ளே எல்லாம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் எல்லாமே ஜன்னலுக்கு வெளியிலேருந்து தான் இந்த வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஜன்னலுக்கு வெளியிலேருந்து எடுத்தாலும் எல்லாமே தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நல்ல வெளிச்சம் இருந்ததுனால வீடியோஸ் நல்லாவே வந்துச்சு. சங்கிலிய மன்னன் காலத்தில் இந்த பகுதி முழுவதுமாக அரச மரபு களமாக தான் இருந்ததாம். மன்னர்கள், மந்திரிகள், அதிகாரிகள், பாதுகாப்பு படை இவர்களின் வரவு செலவு எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல தான் செய்யப்பட்டது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் போர்த்துகீசர்கள் ஜாழ்ப்பாண அரசை வீழ்த்திய பிறகு இந்த மாளிகையும் அந்த மரபுகளும் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு மிச்சமாக இருக்கிறது இந்த சிவர்களும் மிஞ்சி இருக்கிற இந்த வரலாறு மட்டும்தான். மற்றபடி எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது. உண்மைக்குமே இப்படி ஒரு அமைதியாக நின்று கொண்டிருக்கும் இந்த இடிபாடுக்கு உட்பட்ட இந்த கட்டிடங்களை பார்க்கும் போது ஒன்று தோன்றுகின்றது, என்னதான் எவ்வளவுதான் அதிகாரமாக இருந்தாலும் காலத்தின் முன்னால் எல்லாமே இடிபாடாகிவிடும் அப்படின்னு. ஆனால் வரலாறு மட்டும் ஒரு நாளுமே அழியாது. அதற்கான சான்றுகள் எப்போதுமே இருக்கும். அதே போல தான் நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த வரலாற்றை பதிவிட வேண்டும். எங்களுடைய சேனலில் எப்போது யார் பார்த்தாலும் இது வீடியோ இருக்க வேண்டும் அப்படி என்றதுக்காகத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முள்ளுக்குள்ளாலெல்லாம் போயிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கிறோம். இந்த வரலாற்று தளத்திலிருந்து பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் விக்ரமாதித்தனும் வேதாளம் சேனல்லேருந்து பேசுகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வரலாற்று இடங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய சேனலில் வரப்போகுது. நிறைய ஃபன்னான விஷயங்களும் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. இந்த சுரங்கப்பாதை தான் பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் போனால் ஜெஃப்னா கோட்டைக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. நாங்கள் போன தடவை போன நேரம் எங்களுக்கு இதை பற்றி சொன்னவர் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் போய்க்கல, அங்கே ஒரு கைட் இருந்தாங்க, அவங்க தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் அந்த சுரங்கப்பாதையை பற்றி தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கும் தெரிஞ்சுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சி சங்கிலிய மன்னனோட மந்திரி அரண்மனை இப்படி தான் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்போ முன்னுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக முன்னுக்கு வந்து கயிறு கட்டியிருக்காங்க. அதை தாண்டி யாருமே போவேணாம். ஏன் அப்படின்னு சொன்னால் உடஞ்சி உண்மைக்குமே எல்லாமே வந்து விழுற மாதிரி தான் இருக்கும். உடஞ்சி தலையில் விழுந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான். யாருமே போகாதீங்க. நாங்களும் வந்து ரொம்ப சேஃபாக தலையில் ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்தோம். என்ன மண்டையில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான். ஸோ நாங்கள் சேஃபாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏனண்டா இது ஒரு நினைவாக எங்களோட லைஃப்பில் இருக்கணும் நாங்கள் போனதுக்காக. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து நல்லூர் அடியால் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்க தானே. ஆமாம், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஜெஃப்னா வந்துட்டு போகாட்டி எப்படி ரியோவுக்கு தான் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். ரியோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தியாக தீபம் திலீபனோட நினைவாலயம் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரியோவுக்கு போயிட்டோம். ரியோவில் போயிட்டு ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு போகிறோம். ரியோவில் ஐஸ்கிரீம் போலவே ரோல்ஸும் வந்து நல்ல செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பீடா இருக்கும். ஸ்வீட் பீடா வந்து எனக்கு இங்கே மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ரியோவுக்கு எப்போ போனாலும் வாங்குவேன். கொழும்புல எல்லாம் அப்படி அந்த மாதிரி வாங்க முடியாது. விற்கிறாங்களா தெரியாது இல்லை, நான் வாங்கினதே இல்லை கொழும்பில். ஸோ நாங்கள் ரோல்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்புறமா ஐஸ்கிரீமும் குடிச்சிட்டு பீடாவும் பீனட் சாக்லேட்டும் வச்சுருந்தாங்க. பீனட் சாக்லேட்டும் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மைக்குமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அம்மாவுக்கும் வந்து பீடா பிடிக்கும், அதனால் பீடா வாங்கினோம். ஐஸ்கிரீம் வந்து அம்மாவுக்கு வாங்கிட்டு போகலை. ஏன் அப்படின்னா நாங்கள் பருத்தித்துறைக்கு போகிறதுக்கு மறுபடியும் நைட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு வாங்கிட்டு போயிடலாது. வேறு எங்கே சரி வாங்கி கொடுப்போம் பருத்துறையில். அதனால நாங்கள் ரோல்ஸையும் சாப்பிட்டு ஐஸ்கிரீமும் குடிச்சிட்டு அப்படி கிளம்ப போகிறோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டார். எப்போ பார்த்தாலும் அப்படி தான் ஊட்டி ஊட்டி வளர்க்குறாரு பிள்ளைய. அதனால் வந்து புள்ள வளர்ந்துக்கிட்டே போகுது பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு நாங்கள் பீடா வந்து நான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடலை. நான் வீட்டை போயிட்டு சாப்பிட்டேன். சில நேரம் ஸ்வீட் பீடா சாப்பிட்டா தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாரு. ஸோ அவர் சாப்பிடலை. நான் பீடாவை சாப்பிட்டுட்டு அப்படியே பைக்கில் ஏறி கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஆரிய குளத்தடியில் நிப்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த வியூஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் ஃபோட்டோஸும் கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஃப்னா நூலகத்துக்கு போகிறோம். நூலகத்தில் வந்து இப்போது வீடியோஸ் எடுக்க விடுறாங்க இல்லை, உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்க இயலாது. ஆனாலும் நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தோம். நிறைய பேர் பார்த்த வீடியோஸ், பார்க்காத வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட செம்மையான நெக்ஸ்ட் பார்ட் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.